கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. எனக்கு இந்த வேட்பாளர்கள் எல்லாம் மரியாதை இருக்கணும். எனக்கு என்ன அவங்களோட சண்டை, எங்களுடைய சண்டை ஏதோ தயவு செஞ்சு இந்த வேட்பாளர்கள் அதிமுக வேட்பாளர்கள் திமுக அவங்க வேட்பாளர் அவங்களோட சண்டை எங்களுக்கு இல்ல. என்னுடைய பிரச்சாரத்தில் அவங்க பேரை கூட நான் பயன்படுத்த போறது இல்லைங்க. பாப்பீங்க அவங்களோட எனக்கு என்ன சண்டை. என் சண்டை அறிவாலயத்தோடு, என் சண்டை கோபாலபுரத்தோடு, என் சண்டை தமிழகத்தினுடைய ஆதிக்க சக்திகள் வளர்ச்சியை யார் தடுத்திருக்கின்றார்களோ அவர்களோடு. ஏன் சண்டை கீழே இருக்கவங்களோட கிடையாது. இவங்களை போய் நிலுப்பாங்கிறாங்க, நிக்கிறாங்க, அடிச்சு பிடிச்சி சீட்டு வாங்கிட்டு வர்றாங்க. அதனால் சகோதர சகோதரி, இந்த தேர்தல் என்பதை ஏற்கனவே சொன்னேன். கோயம்புத்தூர்ல 3 வேட்பாளர்கள் நிற்கிறாங்க, 3 கட்சி, அவர்களுக்கான சண்டை இல்லை. ஒரு பக்கம் தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும், இன்னொரு பக்கம் தமிழகத்தினுடைய அரசியலை அடியோடு மாற்றி காட்ட முடியும் என்ற கோவை பாராளுமன்ற தேர்தல், இன்னொரு பக்கம் வளர்ச்சி, நிஜ வளர்ச்சினா என்னன்னு காட்டக்கூடிய தேர்தல். ஆனால் மற்ற வேட்பாளர்கள் என்ன வேணாலும் சொல்லட்டும், எல்லோரின் மீதும் எனக்கு மரியாதை இருக்கு. காரணம் 3 ஆண்டுகளாக கிட்டத்தட்ட 33 மாதமாக நான் சண்டை வேட்பாளர்கிட்ட போட்டேனா, நான் இங்க இருக்கக்கூடிய அதிமுக நிர்வாகிகிட்ட போட்டேனா, இங்க இருக்கக்கூடிய திமுக மாவட்ட செயலாளர் சண்டை போட்டேனா, என் சண்டை என்ன என்பது உங்களுக்கு தெரியும். கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய மக்களுக்கும் தெரியும் அண்ணாமலை அண்ணன் சண்டை என்ன. அதனாலதான் இன்னைக்கு நான் சொல்றேன், எல்லா அமைச்சர்களும் இங்க இருப்பாங்க, பணத்தை கொண்டு வருவாங்க, 100கணக்கான கோடி ரூபாயை கோயம்புத்தூர்ல செலவு பண்ணுவாங்க. ஆனா அண்ணாமலை இன்னைக்கு சொல்றேன், ஓட்டுக்கு 1 ரூபாய் அண்ணாமலை கொடுக்க மாட்டேன். நீங்க பாருங்க, அடுத்த 40 நாள் பாருங்க, ஓட்டுக்கு 1 ரூபாய் கிடையாது, நத்திங். மக்களை நம்பி கோயம்புத்தூர்ல இருந்து மாற்றம் ஆரம்பம் என்று நம்பி பத்திரிகை நண்பர்கள் பூத கண்ணாடி போட்டு பாருங்க. பாரதிய ஜனதா கட்சி இந்த முறை எதுவும் செலவு பண்ண போறது. தமிழக வரலாற்றிலே செலவு குறைந்த தேர்தலாக கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதி தேர்தல் இருக்க வேண்டும் என்கின்ற சங்கல்பத்தோடு வேட்பாளராக வந்திருக்கு. தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் இது போன்ற தேர்தல் செலவு இல்லாமல் ஒரு தேர்தல் நடத்த வேண்டும். மக்களுக்கு உண்மையான ஜனநாயகத்தை காட்ட வேண்டும். நெக்ஸ்ட் மீடியா நண்பர்கள் சொல்றது, அடுத்த 40 நாட்கள் என்னுடைய பிரச்சாரத்தை, பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரச்சாரத்தை கோயம்புத்தூர்ல நீங்க பூத கண்ணாடி போட்டு பார்க்கணும். பாரதிய ஜனதா கட்சி ஏதாச்சும் ஒரு மாடல் கூட வயலேஷன் பண்றாங்களா, பூத கண்ணாடி போட்டு பார்க்கணும். நான் சவால் விடுகின்றேன், எதிர்கட்சி நண்பர்கள் 33 மாதமாக சம்பாதிச்ச ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் பணத்தை வந்து கொட்டு, எல்லாத்தையும் இறக்குங்க, எல்லா அமைச்சர்களையும் கொண்டு வந்து கேம்ப் போடு, முதலமைச்சரை வந்து தங்க வைங்க. ஆனால் கோயம்புத்தூர் மக்கள் இந்த முறை தமிழக அரசியலுடைய மாற்றத்தை ஜூன் 4ஆம் தேதி கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியிலிருந்து அதை ஆரம்பிப்பார்கள். அதற்கு நீங்களும் நானும் சாட்சியாக இருப்பேன். நான் ஏதோ பெரிய வேட்பாளர் அப்படிலாம் பார்க்காதீங்க. கோயம்புத்தூரை மக்களை நம்பி அவர்களோடு சேர்ந்து மாற்றம் இங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும். 2 ஆண்டுகளில் இந்த மாற்றம் தமிழகம் முழுவதும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதற்காக இங்கே வந்திருக்கக்கூடிய ஒரு சாதாரண நபராக பாருங்கள்.